நம்ம இன்னைக்கு ரவை வச்சு நல்ல ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறக்கு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குதுல்ல, குலாப் ஜாமுனை விடவே நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வந்து நான் மீடியம் சைஸில் இருக்க ரவை தான் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் சூடுபடுத்திட்டு 2 கப் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாகிட்ட பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா கெட்டியாகும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நெய் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி சேர்க்கணும். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்கெலாம் பாகு செய்வோம்ல, அந்த மாதிரி தான். லேசாக நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். அது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு பதம் செக் பண்ண தெரியலைன்னா 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவை வச்சு நம்ம மாவு தயார் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்ட பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்க போகிறேன். கிராக் இல்லாத உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட உருட்டிக்கலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் இதே மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம செய்கிற ஷேப்பில் வந்து கொஞ்சம் கூட கிராக் இருக்கக்கூடாது. நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா சிலிண்டர் ஷேப் கொடுங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி. இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கிராக் விழுகாது. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையும் ஷேப் செஞ்சு வச்சாச்சு. அடுத்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 70% சூடாக இருந்தால் போதும். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் போதும். ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டைகளை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்டி வச்சு கிளறக்கூடாது. அது அப்படியே வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டி வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம கரண்டி வச்சு கிளறினோன்னா சில நேரத்துக்கு எல்லா உருண்டைகளும் ஒன்றோட ஒட்டுறதுக்கோ இல்லைனா பிரிஞ்சு போகிறக்கோ சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இது போல் பொரிச்சிக்கலாம். ஆனால் கரண்டி வச்சு கிளறது வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட விடாமல். ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்துட்டு வரும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்கினது போல் இருக்கும். நம்ம கரண்டி வச்சு கிளறாமல் விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் ரொம்ப டார்க்காயிரும், ஒரு பக்கம் ரொம்ப லைட்டாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகில் சேர்த்துருங்க. நம்ம செய்து வச்சுருக்க சக்கரை பாகும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். அப்படி ரொம்ப ஆறிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா லேசாக சூடுபடுத்திக்கோங்க. சக்கரை பாகில் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. உங்ககிட்ட டைம் இருந்ததுன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் கூட இதை ஊற விடலாம். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும். டைம் இல்லாத பட்சத்தில் 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அட்ராக்டிவான, ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி சூப்பராக தயாராகிருச்சு. அதுவும் வீட்டில் இருக்க ரவை வச்சு குறைவான பொருட்கள் வச்சு தான் செஞ்சுருக்குறோம்.
இந்த ஸ்வீட் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு பண்ணலாம், ஏதாவது பண்டிகைகளுக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கிரேவிங் இருந்ததுன்னா சட்டுன்னு இந்த ரெசிபி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது ஈஸியாகவும் இருக்கும், குறைவான பொருட்களையும் செய்ய முடியும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.